பல்கலைக்கழக துணை வேந்தர் நியமனத்தில் யுஜிசி வரைவு விதிகளுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி அலுவலகம் முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் யுஜிசி விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். மாணவ அமைப்புகளின் போராட்டத்தை தொடர்ந்து டெல்லியில் யுஜிசி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் யுஜிசி விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். டெல்லியில் உள்ள யுஜிசி தலைமையகம் முன்பாக தற்போது மாணவர்கள் தரப்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது யுஜிசி திருத்த விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும், இது கூட்டாட்சிக்கு எதிரானது, ஆளுநர்கள் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிப்பது என்பது சரியான நடைமுறை அல்ல என்று நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு நிலப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் மாணவர் கூட்டமைப்பு தற்போது டெல்லியில் யுஜிசி தலைமையகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். மாணவர்கள் திரளாக திரண்டு யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக மனு ஒன்றை தற்போது யுஜிசி செயலாளருக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த திருத்த விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று அதில் கோரப்பட்டிருக்கிறது. என்னென்ன பாதிப்புகள் இதன் மூலம் ஏற்படும் என்றும் மாணவர்கள் அந்த மனுவில் விரிவாக விளக்கி இருக்கிறார்கள். உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.